இருக்குது. அப்படி கேட்கும்போது நாரதர் சொல்கிறார், பிரயாகிக்கு துல்லியமாக இருக்கக்கூடிய ஒரு திவ்ய க்ஷேத்திரம் அஹோபிலம்னு ஒரு திவ்ய மகாக்ஷேத்திரம் இது. கயையில் போனால் பித்ருக்கள் பிரீத்தி ஆவா. நம்ம கயை கேட்குற நார்மலாக ஸ்ராத்தம் பண்ணும்போதே கயாஸ்ராத்தம்னு சொல்கிறோம். நம்ம கயா ஸ்ராத்தம் போகிறோன்னு வாயில் சொல்லிட்டாலே பித்ருக்கள் இங்கேருந்து கிளம்பி கயையில் போய் உட்காந்துருவாளாம், நான் வரப்போகிறான், நமக்கு கதி கிடைக்க போகிறது அப்படின்னு. அதனால் கயை பித்ருமுக்தி கொடுக்கக்கூடிய க்ஷேத்திரம். கங்கா நதி விதேக முக்தி கொடுக்கக்கூடியது. கங்கா நதியில் ஸ்நானம் பண்ணால் இருக்கும்போதே ஜீவன் முக்தி அவனுக்கு சித்திக்கும். ஏன்னா சாக்ஷாத் லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய பிரத்யட்சமான அவதாரம் கங்கை. தேவதைகள்லாம் அம்பாள்கிட்ட கேட்குறா, அம்மா நாங்களே உன்னை தபஸ் பண்ணி தான் பார்க்க வேண்டியிருக்கு, உன்னை கண்ணால் பார்க்கணும், எல்லாரும் பார்க்கணும், தபஸ் பண்ணவனும் தபஸ் பண்ணாதவனும் பாமர ஜனங்களும் படித்தவனும் படிக்காதவனும் உன்னை பார்க்கணும், அப்படி ஒரு அவதாரத்தை நீ எடுக்கணும்னு சொன்ன உடனே அம்பாள் கருணையினால் எடுத்த அவதாரம் இந்த கங்கா நதி. அதனால தான் கங்கா நதியை ஸ்மரிச்சாலே புண்ணியம். கங்கையில் ஸ்நானம் பண்ணால் விதேக முக்தி கிடைக்கும். காசி க்ஷேத்திரத்தில் மந்திர சித்தி கிடைக்கும். இது எல்லாமே அகோபிலத்தில் ஒரு நாள் இருந்தால் கிடைக்கும். நாரதர் சொல்றார், நான் சொல்லலை. அகோபிலம் அப்படின்னு மனசுக்குள்ள தியானிச்சுட்டாலே பஞ்சமகா மகா பாபங்களும் நசிச்சு போயிடுமா. தெரிந்தும் தெரியாமலும் செய்திருக்கக்கூடிய பாபங்கள் எல்லாம் அகோபிலத்துடைய ஸ்மரணத்தினாலேயே நசிக்கும் அப்படிங்கிறார். 3 யோசனை விஸ்தீர்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த விசேஷ ஸ்தலமானது பற்பல சிகரங்கள் இதில் இருக்குது. இதில் முக்கியமான சிகரத்துக்கு கருடாதிரின்னு பேர், அச்சல பர்வதம்னு பேர். ஏன்னா அந்த கருடாதிரி நீங்கள் அந்த ஜுவாலா நரசிம்மருக்கு போகும்போது எதிரில் நின்று பார்த்தெல்லாம் அப்படியே கருடன் நிற்கிற மாதிரியே இருக்கும். அச்சல பர்வதம்னு ஏன் பேருன்னா அதோடைய நிழல் கீழே விழாதான். அப்படி விசேஷமான தேவதா சைதன்யங்களோடையும் விசேஷமான ரிஷி முனிவர்களுடைய தபஸோடையும் இன்றைக்கும் பல ரிஷிகளும் யோகிகளும் அந்த ஒரு பர்வதத்திலையும் ஒரு சன்னதியிலையும் கண்ணுக்கு தெரியாமல் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. 33 கோடி தேவதைகளும் இங்கே சாநித்தியம் கொண்டிருக்காளாம். இது எல்லாத்துக்கும் நடுவில் கோடி சூரிய பிரகாசத்தோடு ஜுவாலா பிரபையோடு ஹிரண்யன்னு சொல்லக்கூடிய அந்த அசுரனை வதம் பண்ணின கோலத்தோட கருணாமூர்த்தியாக இருக்கிற அந்த நரஹரி ஜுவாலா நரசிம்மராக அங்கே உட்காந்துட்டுருக்கார். இன்றைக்கி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி கையில் இருக்கக்கூடிய ரத்தத்தை அப்படியே அலம்பினாராம் சுவாமி. அந்த இடத்துக்கு ரத்த குண்டம்னு பேர். ரத்த குண்டத்தை எவன் கண்ணால் தரிசனம் பண்ணுறானோ, தீர்த்தத்தை எடுத்து நீங்கள் பிராசனம் பண்ணுறது தலையில் தெளிச்சுக்கிறதெல்லாம் அப்புறம், கண்ணால் ரத்த குண்டத்துடைய தீர்த்தத்தை பார்த்துட்டானோ அவனுக்கு இன்னொரு ஜென்மா பூமியில் கிடையாதுங்கிறார். இந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் அப்பேற்பட்டது. ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணி அந்த உக்ரம் தனியாமல் நரசிம்மமூர்த்தி உட்கார்ந்துட்டு இருக்கார். ஒரு உக்ரத்தை எப்படி பண்ணி சாந்தப்படுத்துறதுங்கிறது தெரியல. தேவதைகளெல்லாம் ஆகாச கங்கையை கொண்டு வந்து குடங்குடமாக அபிஷேகம் பண்ணுறாளாம் சுவாமிக்கு. குடங்குடமாக ஆகாச கங்கையை கொண்டு அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஆகாச கங்கை நரசிம்மருடைய அபிஷேகத்தினால பவித்திரமாகி பவனாசினி அப்படிங்கிற புண்ணிய தீர்த்தமாக இங்கே பாயிருது. அந்த கருட பர்வதத்துடைய தெற்கு பகுதியில் மகர்ஷிகள்லாம் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இந்த இதே கருட பர்வதத்துடைய வடக்கு பகுதியில் தான் பரமேஸ்வரன் ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனேஸ்வரராக இருக்கார். தென்புறத்தில் சீனிவாச பெருமாள் திருப்பதியுடைய க்ஷேத்திரம் இருக்குது. இந்த கோவிலையும் பார்த்தோம்னா பிரகலாதவர்தனுடைய சன்னதியில் சீனிவாச பெருமாளுடைய சன்னதி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, க்ஷேத்திர புராணத்தின்படி பத்மாவதி தாயாரை விவாகம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி, திருக்கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி சீனிவாச பெருமாள் இங்கே வந்து நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு போனார் அப்படின்னு க்ஷேத்திர புராணம். இப்படி இந்த அகோபிலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விசேஷமான க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் சொல்கிறதுக்கும் கேட்கறதுக்குமே புண்ணியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி நாரதர் ஆரம்பிக்கிறார். 10 அத்தியாயம். முதல் அத்தியாயத்தில் நான் சொன்னது போல் எந்தெந்த திக்கில் என்னெல்லாம் க்ஷேத்திரங்கள் இருக்குது, இந்த க்ஷேத்திரத்துடைய மகாத்மியம் என்ன, இது எல்லாத்துக்கும் மத்தியில் மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாமல் மனோபாஜா மகோச்சரமாக நரசிம்மமூர்த்தி எப்படி இருக்கார் அப்படிங்கிறத நாரதர் ஆரம்பிக்கிறார்.